நடிகர் விஜயை பொறுத்தளவில் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கியிருக்காரு. இந்த தேர்தலில் போட்டியிடலை. ஆனால் அடுத்தடுத்த தேர்தலில் அவர்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? விஜய் அவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கு? அவருடைய ஜாதகம் நல்லா இருக்கு. ஸோ அதில் வந்து அது வந்து நீங்கள் கேட்கவே தேவையில்லை. ஏன்னா இவ்வளோ சக்ஸஸை பார்த்தவங்களுக்கு வந்து ஜாதகம் வந்து கண்டிப்பாக நல்லா இருந்தால் தான் வந்து இந்த அளவுக்கு சக்ஸஸை பார்க்க முடியும். ஸோ அதனால் அவங்க அரசியலுக்கு வர்றது வந்து நான் ஏற்கனவே கேட்டிருந்தப்பே சில இடத்துல சொல்லியிருக்கேன். மக்களுக்கு நல்லது அவர் அரசியலுக்கு வருது. ஆனால் அவருடைய தனிப்பட்ட ஒரு நபராக பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒரு அளவுக்கு அதிகமான மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. ஸோ இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அஷ்டமத்தில் சனி இருக்குது. அந்த சமயத்தில் வந்து அவர் வந்து அரசியல் கட்சியை தொடங்கியிருக்காரு. இதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் அதாவது இது வந்து சனிங்கிறது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை இடப்பயிற்சி ஆகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து அவருக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு வந்து சேரும். ஆனால் 2026 வந்து உடனே வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவாரா அப்படின்னா எனக்கு வந்து அப்போ வந்து என்னால் வந்து சொல்ல முடியல. ஏன்னா அது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அதை பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த சமயத்தில் போட்டியிடுற மற்றவங்களுடைய ஜாதகத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பாக வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ராஜயோகமான அமைப்பு இருக்குது. 2026 வந்து சனியும் அவருக்கு வந்து லாபஸ்தானத்தில் இருக்கும். ஆனால் திரு விஜய் அவர்களுக்கு வந்து சனி பகவான் வந்து அப்போ வந்து நல்ல பொசிஷனில் தான் இருக்கும். 2026 அது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருப்பார் வந்து. ஸோ அது வந்து இப்போ இருக்கிறதோட நல்ல பொசிஷன் தான். இருந்தாலும் உதயநிதிக்கு வந்து இன்னும் அதிகமாக ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வச்சு பார்க்கும்போது அவர் வந்து 2026 சிஎம் ஆவாராங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவு தான். ஆனால் நிறைய ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அமர்வதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் அதாவது 2031 இல்லை 36 வரக்கூடிய எலெக்ஷனில் வந்து அவருக்கு சூரிய திசை ஆரம்பித்து நடந்துகிட்ருக்கும். அந்த திசையில் வந்து அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு நெடுந்தூரமான ஒரு பயணம் தான். இம்மீடியட்டாக அடுத்த ஒரு 2 வருஷத்திலே சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவாருன்றதை வந்து சொல்ல முடியாது ஜாதகப்படி.